ரமேஷ், சுரேஷ், அப்படி விடு. நான் உன் அண்ணன் பேர் சொல்லி கூப்பிடலாம், நீ என் தம்பி பேர் சொல்லி கூப்பிடலாம். எனக்கு மூடு வந்தா டே ரமேஷ் கூட கூப்பிடுவேன். எனக்கு டேக் இட் ஈஸி பாலிசி. எனக்கு மூடு வந்தா இதுவும் டேக் இட் ஈஸி பாலிசி. அதை விடுங்க. ஒரு சமயக்காரன் கூட நம்மள நாயை விட கேவலமா பேசிட்டு போறான். நம்ம ஒத்துமையா இருந்தா இப்படி பேசுவீங்களா? இனிமே நம்ம ஒத்துமையா இருந்துட்டு போறோம். ஒத்துமைனா இந்த ஊர்ல கை நாட்டும் கையெழுத்து தான் பேசிக்கிறாங்க. இனிமே ஒத்துமைனா சுரேஷ் ரமேஷ் தான் பேசணும். அது கிண்ண சூட்ல வெளியாகணும். அதுக்கு என்ன செய்யறது? முதல்ல அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும். எப்படி? இவனை பத்தி அவன்கிட்ட போட்டு கொடுக்கணும், அவனை பத்தி இவன்கிட்ட போட்டு கொடுக்கணும். அதாவது கை நாட்டை பத்தி கையெழுத்து கிட்ட போட்டு கொடுக்கணும், கையெழுத்த பத்தி கை நாட்டு கிட்ட போட்டு கொடுக்கணும். எப்படி? இவனை பத்தி அவன்கிட்ட போட்டு கொடுத்தா அவனுக்கு வருமா? அவனை பத்தி இவன்கிட்ட போட்டு கொடுத்தா இவனுக்கு வருமா? புரியாதீங்க, முக்கியமான சொல்லிருக்கல. அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்ல. கொஞ்சம் பாருங்க, சொன்ன கேளுங்க. அங்கேயே சொல்லு. இவனை பத்தி முதலாளியே ஐயா ஏண்டா எங்கட சம்பளம் வாங்குற நாய்க்கு 2 பேரும் சேர்ந்து எங்களை பிரிக்க ஐடியா பண்ணீங்களாடா? இதுக்கு தான் அந்த அரை டிக்கெட்டுங்களை வேலைக்கு வச்சு கூடாங்கிறது. அது என்னது அரை டிக்கெட்? 35 வயசு கல்யாணம் ஆகல, அதான் அரை டிக்கெட்டுங்கிறது. ஓஹோ, 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவன் அரை டிக்கெட், அப்ப கல்யாணம் ஆனவன் முழு டிக்கெட், கொண்டாடி சித்தவன் கிழிஞ்ச டிக்கெட்டா? உன்னை தான் குத்தி காட்டுறேன். ரெண்டு பேரும் வெளியே போங்கடா. உழைச்சி சாப்பிடறவனுக்கு ஒரு வீடு, பிச்சை எடுக்கிறவனுக்கு பல வீடு. வாங்கண்ணே. என்ன பிச்சை எடுக்கவா? சுமார் என்ன சம்பளத்தை செட்டில் பண்ணி சொல்லுங்க. கரெக்ட். எத்தனை நாள் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம்? அது அவருக்கே தெரியும். 6 நாள் தான் வேலை பார்த்துருக்க, 6 மாசம் சாப்பாடு சாப்பிட்டுருக்கா. என்ன செட்டில்மெண்ட்? சாப்பாட்டை பத்தி பேசாதயா. நான் தெரியுமா உனக்கு? லேபர் கோர்ட்டுக்கு போனா 6 நாள் வேலை செஞ்சாலும் 6 நாள் வேலை செஞ்சாலும் செட்டில் பண்ணணும். இல்லன்னா 2 பேரும் கம்பி ஆனணும். இந்த கம்பி எடுத்து 2 பேரும் செட்டில் பண்ணலாம். வேணாம் சார். சார் செட்டில் பண்ணி வேணாம் சார். பரவாயில்லை சார். சார் வா. ஐயோ வராதீங்க, நில்லுங்க. ஐயா சாரி. என்ன வலிக்குதா? இல்ல, என்ன தொட்ட முத ஆம்பளையே நீங்கதான். ஐ லவ் யூ. ஓ காட், தேங்க் யூ. அதே மாதிரி முதல்ல என் சைக்கிள்ல முதல்ல பொண்ணு நீதான். ஐ டூ லவ் யூ. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. என் சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவ்வளவு விவரம் சொல்லிட்ட, நான் மாட்டேன்னு சொல்லுவானா? கண்டிப்பா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நாளைக்கு நமக்கு கல்யாணம். அட என்னமா இவ்வளவு ஸ்வீடா இருக்க? எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கல்யாணம் முடிச்சாதான் நம்ம கல்யாணம் நடக்கும். புரியுதா? அப்ப அவருக்கு உடனே ஒரு பொண்ணை பாருங்க. என்ன இது? எதுக்கடா இந்த சிகரெட் நான் குடிக்கணும்? காலனாவுக்கு வழி இல்லாம எங்கிட்ட கூலிக்கு வேலை பார்த்த பையன் என் முன்னாடி வேட்டியை மடிச்சு கட்டதும் சிகரெட் வேற குடிக்கிறான். இந்த சிகரெட் நான் குடிக்கணுமா? ஓ ரெஸ்பெக்ட். யூ ரெஸ்பெக்டோட பேசியா? உங்ககிட்ட வேலை செஞ்ச காலத்திலேயே உனக்கு மரியாதை கொடுத்தது இல்ல, இப்ப வேலையை விட்டு நின்று உனக்கு எதுக்கே மரியாதை கொடுக்கணும்? நீ என்னைய பெரிய மனுஷன்? ஓ எங்களை போய் சொல்றியா? ஓ யோக்கிய தெரிஞ்சானு ஒருத்தர் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். எவையா பொண்ணு கொடுப்பான்? ஊர்ல இந்த பொண்ணுகளை பூரா நீங்க பொறுக்கிட்டீங்களே. இந்த பார், 1000 பொண்ணுகளை என்னால கட்ட முடியும். எத்தனை? 1000. முதல்ல நீ ஒரு கல்யாணம் பண்ண. 45 நாள் டைம் கூட, உடனே நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். பண்ணலன்னா சூசைட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்க. இத பார், கூட அவனையும் சேர்த்துக்க. அவ இல்ல. இந்த பார், 45 நாள் அப்படி நான் பண்ணிக்கலன்னா, நான் துரத்தல பண்ணிக்கலன்னா கூட இவன் பண்ணிக்குவான். அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க. வார்த்தை விடாம வேற எதை விட சொல்ற? 45 நாள் டைம். மாவனை நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். இத வர்றா, கல்யாணம் பண்ணணும். இல்ல உங்க 2 பேரும் நான் தூக்கிட்டு கூட்டுருவேன். வாடுவா. இந்த ஓடத்தர கிளவி இருக்காளே, அவ பேத்தி நான் கட்டிக்க போறேன். ஐயா, அவ பொண்ணு கருப்பார் பண்ண. கருப்பா இருந்தா பரவாயில்ல, குண்டார் பண்ண. குண்டா இருந்தாலும் பரவாயில்லடா. இன்னும் 1 மாசம் தான் கெடு இருக்கு. அதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏறு. இரு, எனக்கு வயிற்று ஒரு மாதிரியா கலக்குது. நான் வெளிவாக்குல போயிட்டு வர்றேன். நீ போய் பஸ்ல ஏறி எனக்கு முன் சீட்டை போட்டு வை. சரி, இங்க பாரு, பின்னால் உட்கார்ந்து எனக்கு தூக்கி தூக்கி போட்டு பிடிக்காது. முன் சீட்டை போட்டு வை. யாராவது எழுப்புறாங்கன்னு வை. இது எங்க அண்ணனுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்னு எழுந்திருக்காத, அடம்புடி. சரிமா? டேய், முன் சீட்டை விட்டுறாங்க. முன் சீட். ஒருத்தர் போட்டு ஏன் அப்படி அடிக்கிறீங்க? முன் சீட்ல இடம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்ல உட்காந்து இறங்க மாட்டேங்கிறாயா? நான் எப்படியா வண்டி எடுக்கிறது? இவனை கேட்டா அவங்க அண்ணன் தான் போட சொன்னான்னு சொல்றாயா? அவங்க அண்ணனுக்காக தான் வெயிட்டிங். அவனை மட்டும் என்கிட்ட மாட்டோம், பின்னில பண்ணி யாரா அண்ணன்? குமாரியோ பிச்சு பிச்சு. அண்ணே, உங்களுக்கு ஏத்த மாதிரி அழகு பணம் அந்தஸ்தோட கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை பார்த்திருக்கேன். இந்த பொண்ணாவது கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டியது. முதல்ல பொண்ணை வர சொல்றான். அண்ணே, பொண்ணு வருது, பொண்ணு வருது. எப்படி நான் பிடிச்சிருக்கா? சூப்பர். ஆனா ஒரு சைடு 4 பல்லு மாட்டு பல்லாட்டு இருக்குடா. அது நாளைக்கலாம்ண்ணே. ஃபர்ஸ்ட் நைட்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதுக்காக சொல்றேன். பொண்ணு சிரிக்குது. சிரிக்கிட்டு சிரிக்கிட்டு. என்னது? வாட்ச்.
பொண்ணு பிடிச்சிருந்தா அதுக்கு பிரசன்டேஷன் பண்றதுக்கு இது வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? உனக்கு தான் மணி பார்க்க தெரியாதா? முதல்ல அதை கீழே வை. கையை நீட்டு. எப்படி பிடிச்சிருக்கா? ரொம்ப தேங்க்ஸ். அண்ணே ஆ? அப்ப பேசி முடிச்சிடலாமா? பேசி முடிச்சிருவோம். மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. வர பங்குனியில கல்யாணத்தை முடிச்ச வேண்டியதான். யாரா நீ? வர்ற பங்குனி மாசமா? ஏன்டா அவன நாள் தள்ளி போடுற? 35 வயசாகி எனக்கு கல்யாணம் நடக்கல. ஒரு நல்ல காரியம் கூடி வரும்போது அவனை போக சொல்லுங்க. இருங்கண்ணே. அப்புறம் அண்ணனுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, கை நினைச்சிடலாமா? என்னங்க இது? என்ன கட்டிக்கு போறவன் தொட்டுக்கு போடாதா? எனக்கு நீங்க வாட்ச் பிரசன்ட் பண்ணீங்கல்ல, ஆமா. நான் உங்களுக்கு ஒண்ணு பிரசன்ட் பண்ண போறேன். குடு குடு குடு. ஐயோ, கைய நீட்டுங்க. இந்தா. ஏய், என்னது ஜாங்கிரி மாதிரி? ஐயோ, இது ஜாங்கிரி இல்லங்க, இதுதான் ராக்கி. என்னது ராக்கி? இந்த ராக்கியை கட்டினா இன்னையில இருந்து நீங்க எனக்கு அண்ணன். எது அண்ணனா? ஆமாண்ணா, நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யார் அந்த நாய்? எங்க வீட்டு மாட்டுக்காரரு. மாட்டுக்காரனா? அதோ யார் இந்த அழுக்கு துணியா? வாடா இங்க. என்னடா பையன் அவனே? பல்கு போட்டே புண்ணாக்கு மாட்டி வைக்க சொன்னா லவ். உனக்கு லவ் வேணுமாடா? லவ். வாடி இங்க. லவ் பண்ற லவ். லவ். தண்ணி தொட்டி போயிட்டு லவ் பண்ணுங்க. காசு பணம் செலவு பண்ணி பஸ் ஏறி பொண்ணு பார்க்க வந்தா வாடி ஊர் ஊருக்கு அண்ணா அண்ணாங்க ஆடுடா. சார் என்ன பாக்குறீங்க? வணக்கம். வணக்கம். என் பேர் ராஜேஷ். என் பேர் ரமேஷ். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தா இந்த ஊர் பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. என்ன அப்படி கேட்டீங்க? நான் தான் பெரிய மனுஷன். அப்படியா? எங்க முதலாளி பெரிய லட்சாதிபதி. அவருக்கு ஒரே பொண்ணு. இந்த கல்யாணம் ஆகல. ஏன் சார்? ஊர் பூரா தேர்வு மாப்பிள்ளை கிடைக்கல. ஓ, மாப்பிள்ளை இந்த ஊர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டு நான் இங்க வந்தேன். அண்ணே, ராஜா ஃபேமிலில விட்டுறாதீங்க, சீக்கிரம் கட்டுங்க. சார் உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. அப்படிங்களா? டீ சாப்பிடுங்க. முதல்ல மாப்பிள்ளை அப்புறம் டீ. உங்க முதலாளி பெரிய பணக்காரங்களா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? இந்தியாவுல இருக்கிற அத்தனை பேங்க்லயும் அக்கௌண்ட் இருக்கு. ஓ. சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கலாம்னு ட்ரை பண்றேன். என்ன பிசினஸ்? சுத்தி இருக்கிற 18 பட்டி கிராமத்துக்கும் ஓ, 18 பட்டி கிராமம். ஒரே ஒரு ஒரே ஒரே ரா பிச்சைக்காரன். அனாவசியமா சிரிக்காதீங்க. பிச்சைக்கார யூனியனுக்கு அவர் தலைவர். வரப்போற எலெக்ஷன்ல அவர் நிக்க போறார். என்ன நீங்க பேசுறீங்க? நிக்க வேண்டியதானே? எவனோ நிக்கிறதுக்கு பேசிட்டே இருக்கானுங்க. ஆமா, எலெக்ஷன் எப்படி? எம்எல்ஏக்கா எம்பிக்கா? எம்பி. சைட் பிளைட்? எஸ். நோ ட்ரெயின்? நோ. அங்கேயும் போய் ராப்பிச்ச? ஆமா. பாச பாஸ் எதுக்குங்க? அதான கைதானே. ஆமா, அவ்வளவுதான். மாப்பிள்ள பின்னாடி. இப்ப டீ சாப்பிடுங்க. இல்ல சார் டீ சாப்பிடுங்க சார். மாப்பிள்ள முதல்ல அப்புறம் டீ. இந்த ஜென்மத்துக்கு இவர் கல்யாணம் ஆக போறது இல்ல. நம்ம ரூபாயை வாங்கிட்டு நம்ம செட்டில் ஆயிட வேண்டியதான். அண்ணே, இப்படியே விட்டா ராபிச்சக்கார பகல் பிச்சைக்கார வந்துகிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை முடிக்க. நானடா மாட்டேங்கிறேன், பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதா? ஒரு 15,000 ரூபாய் செலவாகும். அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஓடி போன சொன்னவன கூட்டி வந்துடுறேன். 15,000 ரூபாய் ஆகுமா? ஆ, பத்தி கவலைப்படாத தம்பி, கல்யாணத்துக்கு நான் 5,000 ரூபாய் தர்றேன். நான் 3000 ரூபாய் தரேன். நான் 2,000 ரூபாப்பா. நான் 1000. நாங்களும் 500 தரோம். நான் 12 ரூபா தரேன். கிட்டத்தட்ட இதுவும் ராப்பிச்ச மாதிரி தான். ஆ, சரி, பணம் ரெடி ஆயிடுச்சு, பொண்ணை கொண்டு வா. முதல் அட்வான்ஸ் கொடுங்க. டேய், பொண்ணை கொண்டு வந்து நிறுத்து. ஃபுல் செட்டில்மெண்ட். வர்றேன். உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? தெரியாது. அப்புறம் ஏன் கிணத்துல குதிச்சீங்க? ஒரு அழகான பொண்ணு கிணத்துல குதிக்கும் போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் குதிச்சேன். என் மேல அவ்வளவு அன்பா? அன்புன்னா அன்பு, அந்த கிணத்து அளவுக்கு அன்பு. ஆமா, நீ ஏன் என் பாட்டுக்கு எசப்பாட்டு பாடின? உங்களோட பாட்டை கேட்ட உடனே என்ன அறியாம மெய் மறந்து நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன். என் மனசு தொட்ட முத ஆம்பளை நீங்கதான். ஐயோ, தண்ணிக்குள் விழுந்தப்போ எது எங்க இருக்குன்னு தெரியாம தொட்டிருப்பேன். என்ன மன்னிச்சிருமா? அதனால பரவாயில்ல. ஐ லவ் யூ. என் மனசை தொட்ட முதல் பொண்ணு நீதான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இது யார் தெரியுமா? மாலையோட வந்திருக்கணும் உனக்கு தெரியல? நேத்து வரைக்கும் காதல் அடகாக்கணும்னு சொன்னா. அடகாக்க வேணும் கோழியாடா. அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவளோட ஓப்பன் ஆர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க என் கையை தான் தொட்டீங்க, ஆனா அவர் என் மனசையே தொட்டாரு. அதனாலதான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களோட காதல் ஆழமானது. எப்படி? கிணத்து குடுந்து ஸ்டார்ட் ஆனது. நோட் த பாயிண்ட். நீ சும்மா இருங்கண்ணே. எனக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு தமிழ் பொண்ணா? உன்னை கல்யாணம் பண்ணா மட்டும் தமிழ் பொண்ணு ஆயிடுவாடா? சீ நாய.
டேய் காதல்ங்கிறது தமிழ் பொண்ணுக்கும் வரும், இங்கிலீஷ் பொண்ணுக்கு வரும், ஹிந்தி பொண்ணு, மலையாள பொண்ணு, தெலுங்கு பொண்ணு எல்லாத்துக்கும் வரும். எங்க வேணாலும் வரும், அது எப்படி வேணாலும் வரும். அதுக்கு சுச்சுவேஷன் தான்டா காரணம். இதையே சாக்கா வச்சிட்டு தமிழ் குடிமகன், தமிழை வளர்ப்போம், தமிழச்சி, தமிழ் தாய்ன்னு சொன்னீங்க, செருப்பு பிஞ்சு போயிடும். அன்னிகால் உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்க. உள்ளடா. டேய், காலையில போடுற. போடா. போடா.